ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு இனி ஒரு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்பா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீசன் 1லேருந்து பார்த்தீங்கன்னா 7 வரையும் யாராட்டம் டிக்கெட் டு ஃபினாலே பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா 1 ஸ்னேகன், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்னி, தேர்டு முகேன், ஃபோர்த்து சாம், ஃபிஃப்த்து அமீர், சிக்ஸ்த்து அமுதவானன் அண்ட் செவன்த் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு வின் பண்ணியாரு. விஷ்ணு வந்து பார்த்தீங்கன்னா செம ஈஸியாக வின் பண்ணாதான் நினைக்கிறேன். இவங்க யார் 7 பேரில் யார் பிடிக்கும்னு சொல்லி மறக்காம கம்பாஸில் கம் பண்ணுங்கள். அண்டு நீங்களே முடிவு பண்ணுறீங்க எங்கள் கிட்ட எதுக்கு ஓட்டு போட சொல்கிறீங்க. பார்த்தீங்கன்னா மீம் கிரியேட்டர் வச்சு செய்கிறாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் கூட வந்து பார்த்தீங்கன்னா மாயா தான் எவிட் ஆகிறது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சேவ் பண்ணிட்டாங்க. ஏன் சேவ் பண்ணுறாங்க, எதுக்கு சேவ் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் இந்த சீசன் ஓடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாயா முக்கியமான காரணம். அதனால் பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிட்டாங்க. விசித்ரா மேம் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு கிட்ட சொல்கிறாங்க, டீசெண்டாக பேசு, ஒழுங்காக பேசுன்னு. பார்த்தீங்கன்னா விசித்ரா மேம் விஷ்ணு கிட்ட சொல்கிற அவங்க தினேஷ் பர்சனல் லைஃப்பை பற்றி பேசினவங்க இவங்க. இதை வச்சு வேறு லெவல் சோஷியல் மீடியா ஃபுல்லாக இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆகின்னு இருக்குது. ஸோ விசித்ரா மேம் தினேஷ் பற்றி பேசின ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். மோஸ்ட் ட்ரோல்டு கண்டஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரையும் சீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலி அண்ட் தேர்ட் சீசனில் யாரும் தெரில. அண்டு நம்ம வனிதா மேம் இருக்காங்க, அவரும் ஃபிஃப்த்தும் யாரும் தெரில. ஆனால் இந்த சீசன் மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா கமல் சாரை வச்சு செஞ்சிட்டாங்கப்பா எல்லோரும். இன்ஸ்டா போனால் கமல் சார், அண்டு யூடியூப் போனால் கமல் சார். ரொம்ப ரோஸ்ட்டு அண்டு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கமல் சாரை வச்சு செஞ்சிட்டாங்க இந்த ஒரு வருஷம். என்னது கமல் சார் நிக்சனை ரோஸ் பண்ணிட்டாரா அப்படின்னு சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதுவரையும் பார்த்தீங்கன்னா கமல் சார் நிக்சனை ரோல் பண்ணியும் பார்க்கல, ரோஸ் பண்ணியும் பார்க்கல, திட்டிக்கிட்டு எதுவுமே பார்க்கல. ஆனால் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா திட்டினாரு, அதுவும் சும்மா லொலலாய் அந்த மாதிரி தான் திட்டினாரு. வெளியே வாங்க விஜய் வர்மா நம்ம பேசுவோம் அப்படின்னு கமல் சார் காட்டுற மாதிரியும், சார் இப்போ தான் சார் உள்ளே வந்தேன் அப்படின்னு இவர் பார்க்குறாரு. ஸோ இப்போ தான் வந்துடால் தான் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் கூட அவர் சேவ் பண்ணிட்டாங்க. இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இவர் போக கூட அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அது பழுப்பு தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரவீனா வெளியே அமிச்சிட்டாங்க. ஸோ ரவீனா அன்ஃபேராக ஃபேராக சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நண்பா. அண்ட் பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீக்ரெட் லீக் பண்ணிட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா டைட்டில் வின்னர் மாயா அண்டு ரன்னர் வந்து பார்த்தீங்கன்னா பூர்ணிமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனால தான் ஒரு வேளை சேவ் பண்ணின்னு போகிறாங்களோ என்னன்னு தெரியல. ஆனால் இந்த ஒரு பிக் பாஸ் சீசன் 7 ஸ்ட்ராங்காக நின்னதுக்கு காரணமே இவங்க 2 பில்லர்ஸ் தான். இவங்க இல்லைன்னா சீரியஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசன் மொக்கையாக தான் போயிட்டுருக்கோம் என்னோட ஒப்பீனியன். அண்ட் கிட் லைக் அர்ச்சனா அண்ட் மென் லைக் வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் அண்ட் லெஜண்ட் லைக் ஒன்லி சரவணன் விக்ரம். ஏன்னா சரவணன் விக்ரமை ட்ரோல் பண்ணாதவன் எவனும் கிடையாதுடா. அந்த அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா சரவணன் விக்ரமை வச்சு செஞ்சுருக்காங்க எல்லாம். ஸோ டைட்டில் வின்னர் சரவணன் விக்ரம், வெறும் சரவணன் விக்ரம் இல்லை, டைட்டில் வின்னர் சரவணன் விக்ரம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பொருத்தமாக இருக்கும். வாரத்தில் 7 நாட்கள், ஆமாம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த 7 நாட்கள் 6 நாள் வந்து பார்த்தீங்கன்னா 5 நாள் பார்த்தீங்கன்னா ரவீனா குழந்த மாதிரியாக கிருன்னு பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே ஒரு சாட்டர்டே சண்டே டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க பாரு, ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரியாக மாறுவாங்க. யாரெல்லாம் இதை வந்து பார்த்தீங்கன்னா கவனிச்சிருக்கீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நண்பா. அண்டு அன்நோட்டீஸ் அந்த மோஸ்ட் அண்டர் ரேட்டட் லவ் ட்ராக் இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா காமா அப்படி பார்த்தீங்கன்னா கமல் மாயா. ஸோ எங்கே போனாலும் யூடியூபாக இருக்கட்டும், இன்ஸ்டாவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கமல் மாயாவோட லவ் ஸ்டோரி தான் வச்சு எடிட் பண்ணி தள்ளிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு வரையும் இன்ஸ்டாகிராம் போனாலே வந்து பார்த்தீங்கன்னா கமல் மாயா தான் என்னை பொறுத்தவரையும். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்தது. நம்ம விசித்ரா மேமு ஒரு சின்ன ஒரு சண்டை, அவங்க சொன்னாங்க ஒப்பீனியனாக, அது ஒரு பெரிய சண்டையாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விசித்ரா மேம் ஆக்குனாங்க. ஆனால் நேற்று வந்து அந்த நெய் பாலிஷ் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா விசித்ரா மேமு. ஸோ எல்லோரும் செக் பண்ணாதவங்க போய்ட்டு இன்ஸ்டாகிராமில் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பை.